கூட எங்களுடைய வார்த்தை எம்மிலிருந்து வெளியே வருகின்றது. எல்லோரும் வாயை மூடி துறந்தால் என்றுதான் சத்தம் வரும். முதல் மூச்சு காற்று வெளியே வருகின்ற பொழுது ஆகாயத்தினுடைய தன்மை உலகத்திற்கு புறப்படுகிறது. குழந்தையாக பிறந்த உடனேயே குழந்தை அழுகிறதா என்று கேட்பார்கள். அழுதால் ஆரோக்கியம் என்பது பொருள். பிறந்த குழந்தை அப்படியே இருந்தால் இன்னும் உலகத்து காற்றோடு ஈடுபடவில்லை, உலக காற்றை சுவாசிக்கவில்லை என்பது பொருள். அந்த முதல் காற்றை சுவாசிப்பதே வாயினாலே, அழுவதனாலே அது சுவாசிக்கின்றது. அந்த ஆகாயத்தினுடைய தன்மையை உணர்த்துவது ஓங்காரமாகிய விநாயக பெருமான். இந்த விநாயக பெருமான் கலைகளை எல்லாம் தன்வசப்படுத்தி அறிவை, ஞானத்தை, கல்வியை, நல்ல சிந்தனையை, நினைவாற்றலை நமக்கு தருகின்ற வடிவம் மயூரேச கணபதி. இன்றைய தினம் மயூரேச கணபதியை வழிபாடு செய்த நீங்கள் எல்லோரும் கல்வி சிறப்புடையவர்களாக, நல்ல சிந்தனை சிறப்புடையவர்களாக, படிக்கின்ற மாணவர்கள் எல்லாம், மாணவிகள் எல்லாம் கல்வியிலே, கலைகளிலே, அதனாலேதான் இங்கு பாடல் அருமையாக பிள்ளை உபயகார பிள்ளை அவர்கள் நன்ற பாடல் பாடினார்கள், நடனம் நடைபெற்றது. இவைகளை எல்லாம் சமர்ப்பித்து மயூர கணபதிக்கு மகிழச் செய்தால் எங்களுக்கு அறிவு கிடைக்கும். பள்ளிக்கூடம் விட்டு நாங்கள் எல்லாம் குடும்ப வாழ்க்கையிலே ஈடுபட்டாலும் இனி கல்வி வேண்டாம் என்று சொல்ல வேண்டாம். ஒவ்வொரு நாள் நாங்கள் ஏதாவது ஒன்று படித்துக் கொண்டிருப்போம், ஒவ்வொன்றை புதிதாக தெரிந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஒவ்வொரு விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்படி கற்றுக்கொண்டிருந்தால் தான் வாழ்க்கையிலே நாங்கள் முன்னேற்றம் அடைவோம், சிறப்படைவோம், உயர்வு அடைவோம். வேதங்கள், ஆகமங்கள் எல்லாம் மயில் வடிவாக இருக்கிறது என்று சொல்லப்படுகின்றது. ஓங்கார பஞ்சர சுகீம் என்று அம்பாளை பூஜை செய்வார்கள். ஓங்காரமாகிய கூட்டுக்குள்ளே அம்பாள் மயிலாக இருக்கின்றாள். ஓங்காரமாகிய கூட்டுக்குள்ளே மயிலாக இருந்து நமக்கு அருள் பாலிக்கின்றாள். உபனிஷத்து உத்தியான கேலி கலகண்டே, உபனிஷமாகிய காட்டுக்குள்ளே குயிலாக இருந்து அம்பாள் போகின்றாள். ஆகம விபுன மயூரி, ஆகமமாகிய பூஞ்சோலையிலே, பூந்தோட்டத்திலே மயிலாக ஆடுகின்றாள். அதனாலேதான் மயில் நடனம் நடைபெற்றது. ஆகமம் என்றால் எது எல்லாம் தேடப்பட வேண்டுமோ, எதுவெல்லாம் அறிவென்று சொல்லப்படுகின்றதோ அது எங்களை அண்மித்து வருவது ஆகமம் எனப்படுவது. அதனாலேதான் ஆகமமாகி நின்று அண்மித்தாண்டாள் வாழ்க என்று திருவாசகம் சொல்லுகின்றது. எங்களுக்கு அறிவு அண்மித்து வருவது, ஞானம் எங்களுக்கு கிடைக்க செய்வது, நல்ல சிந்தனையை எங்களுக்கு வரச் செய்வது ஆகமம் எனப்படுவது. அந்த ஆகம வடிவாக மயில் இருக்கும். அதனாலேதான் அதற்கு தோகை உள்ளதாக அதை தேர்ந்தெடுத்து, ஏனென்றால் எங்களுடைய சிந்தனை ஒரு இடத்திலே இருக்காது. மயில் இறகு எவ்வளவு விஸ்தாரமாக விரிந்து மிக தோற்றங்களிலே அழகுள்ளதாகவும், பல்வேறு நிறமுள்ளதாகவும், பல்வேறு வடிவமுடையதாகவும், நல்ல அழகு கவர்ச்சியுடையதாகவும் அது இருக்கிறது. அப்படித்தான் எங்களுடைய அறிவு, சிந்தனைகள் இருக்கிறது. நாங்கள் ஒவ்வொன்றும் சிந்திப்பது உயர்வுடையதானது. எங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் மிக விஸ்தாரமானது. நாங்கள் சிந்திக்காமல் பேசாமல் இருப்பதனாலே அது அப்படி இருக்கிறோமோ தவிர, சிந்திப்போமாக இருந்தால் நாங்கள் எல்லோரும் ஒவ்வொன்றை பற்றி நல்ல உயர்வடைவோமாக இருந்தால் அது அபரிமிதமாக வரும். சங்கீத வித்வான்களை நன்றாக தமிழ்நாதஸ்வர கலைஞர்கள் எல்லாம் வாசிக்கிறார்கள். அவர்களை சொல்லுவார்கள், அவர்களுக்கு சிந்தனாசுரம் என்றும் கொண்டிருக்கின்றது. பெரிய வித்வான்கள் எல்லாம் பாடுவார்கள். அவர்கள் ஒவ்வொரு ராகத்தையும் தங்களுடைய சிந்தனாசுரத்திற்கு ஏற்ப அமைத்து பாடுவது மிகச் சிறப்பான நிபுணத்துவமாக சொல்லப்படும். அது மாத்திரமல்ல, மிகப்பெரிய கவிஞர்கள், மிகப்பெரிய அறிவாளிகள், மிகப்பெரிய பனாஷா போன்ற தத்துவ ஞானிகள் எல்லாம் சிந்தித்தவர்கள். நாங்கள் பூவை பார்த்தால் பூ என்று நினைத்து விடுவோம். அதை பார்த்து
சிந்தித்தவர்கள் பல ஞானிகள், புலவர்கள் எல்லாம். புலவர்கள் பார்த்தால் அதை எங்களுடைய பார்வை போல அல்ல, அறிவின் துணை கொண்டு மயில் தோகை விரித்தது போல அறிவை, கற்பனையை, சிந்தனையை, தங்களுடைய அனுபவங்களை எல்லாம் விரித்து அழகாக செய்து அதை புலப்படுத்துவார்கள். அதுவே மகாகவி காளிதாசன் மிகப்பெரிய சிறப்பு பொருந்தியவர். ஒன்றை பார்த்தால் அதை அழகுபடுத்தி சொல்லுவதற்கு மிகச் சிறப்புடையவர். எங்களுடைய கவிஞர் வைரமுத்து கூட அப்படித்தான். நாங்கள் பார்ப்பதற்கும் வைரமுத்து பார்ப்பதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. நாங்கள் பார்த்தால் சும்மா ஏதாவது ஒன்றை சொல்லுவோம். வைரமுத்து பார்த்தால் அதை கலையம்சத்தோடும் மிகப்பெரிய சிந்தனை அறிவோடும் சொல்லுவார். அதற்கு விலை கணக்க, அதற்கு மிக பெருமதி உடையது. அதெல்லாம் பிரசுரிக்கப்படுகின்றது, பாடல்களாக பாடப்படுகின்றது. அதைத்தான் மயூரேச கணபதி நமக்கு அறிவாக, நல்ல சிந்தனையாக, நாங்கள் நினைப்பவர்கள் எல்லாம் மிக உயர்வுடையதாக நமக்கு அமைய வேண்டும். பிள்ளைகள் எல்லாம் நன்றாக கல்வியிலே உயர்ந்தோங்க வேண்டும். தனிய கல்வியை மயில் போல பாவிக்க வேண்டும். கல்வி தோகை வளர்ந்தால் மட்டும் போதாது, அது விரித்து அழகாக ஆடும். மயில் ஆடுவதை பார்த்தால் தெரியும். குழந்தை சிரிப்பதையும் விளையாடுவதையும், யானை அசை போடுவதையும், சந்திரனுடைய நிலவையும், இந்த மயில் ஆடுவதையும் வாழ்நாள் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கலாமா? இது நேற்று எதனும் பார்த்து நாங்கள் தானே இனி போதும் என்று அதை தவிட்டார். எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கலாம். குழந்தைகள் சிரித்துக் கொண்டிருந்தால், விளையாடி கொண்டிருந்தால், நேற்றைக்கு பார்த்த பொழுதுதானே இன்றைக்கு விட மாட்டோம், திருப்பியும் பார்ப்போம். அதே போலத்தான் சந்திரனுடைய அழகும் எப்பொழுதும் பார்க்கலாம். யானையை எவ்வளவு தரம் பார்த்தாலும் பார்க்க தூண்டிக் கொண்டே இருக்கக்கூடிய இயல்புடையது. அதே போலத்தான் மயிலனுடைய நடனம், மயிலனுடைய அசைவு. நீங்கள் மயிலை பார்த்தால் தெரியும், ஒரு பக்கத்துக்கு ஒரே மாதிரியாக தலையை ஒரு நிமிஷத்துக்கு கூட வைத்திருக்கார். ஆட்டி ஆட்டி அசைத்து அசைத்து மயிலினுடைய தலை வழிய பாடுபடும். சத்தங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் பல தொலைவிலே கேட்கின்ற சத்தங்களுக்கெல்லாம் இடி இடித்தால், மின்னல் மின்னினால், ஏதாவது சத்தம் கேட்டால் அந்த திசையை நோக்கி மிக அழகாக திருப்பி திருப்பி பார்க்கும். அதை நாங்கள் பார்த்து கொண்டு அது கொண்டுமே எங்களுக்கு திருக்காமல் மயிலை பார்த்து கொண்டே இருக்கலாம். அத்தகைய ஒரு வடிவமைப்பு நமக்கு எதை புலப்படுத்துகிறது என்றால், எங்களுடைய அறிவு நன்றாக பயன்படுத்தப்பட வேண்டும். பிள்ளைகள் எல்லாம் படித்து பாடமாக்கி அப்படியே எழுதி பரீட்சையிலே பாஸ் பண்ணினால் மட்டும் போதாது. வாழ்க்கையிலே அவற்றை உபயோகப்படுத்தி அனுபவமாக கொண்டு நல்ல ஒழுக்கங்களை பேணி அதிலே படித்தவற்றையெல்லாம் பயன்படுத்தி உலகுக்கும் மற்றவர்களுக்கும் எமக்கும் சிறப்பை தருகின்றதாக ஆக்க வேண்டும். அதுதான் இந்த மயிலினுடைய காட்சி. அந்த மயிலுக்குள்ளே அறிவாகிய விநாயகப் பெருமான் இருந்து, ஞானமாகிய விநாயகப் பெருமான் இருந்து, நல்ல சிந்தனையை தருகின்ற விநாயகப் பெருமான் இருந்து விரிவாக்கம் செய்கின்றார். அப்படி விரிவாக்கம் செய்கின்ற ஒரு அறிவு காட்சி இந்த மயூரேச கணபதி. இதை பார்த்து வழிபாடு செய்த உங்கள் எல்லோருக்கும் எம்பெருமானுடைய திருவருள் கிடைக்க வேண்டும். நீங்கள் எல்லாம் நல்ல சிந்தனையோடும் நல்ல அறிவு வளர்ச்சிகளோடும் உயர்ந்த சிறப்புகளோடும் வளர்ந்து வேண்டும். 10 வருடங்களுக்கு முன்பு யாருக்கும் SMS அனுப்ப தெரியாது. இப்பொழுது சாதாரணமாக செய்கிறோம். நாங்கள் கூட படிக்கிறோம் தானே. சாதாரணமாக போனிலே எவ்வளவு விஷயங்களே ஒரு 15 வருடங்களுக்கு முன்பு எங்களுக்கே தெரியாது. போய் போஸ்ட் ஓடியில் போஸ்ட் மாஸ்டர் நம்பரை சொன்னால் அடித்து தந்தால் ஹலோ ஹலோன்னு சொல்லத்தான் தெரியும். இப்பொழுது நாங்கள் எவ்வளவு முன்னேற்றம் அடைகிறோம். எந்த பள்ளிக்கூடத்திலே படித்தோம், எங்களுக்கு அறிவு இருக்கிறது, எங்களுக்கு நல்ல சிந்தனை இருக்கிறது, செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. எவ்வளவு வயசு வந்தாலும் அவற்றை பயன்படுத்தக்கூடிய திறன் நமக்கு இருக்கிறது. அதை உணர்த்துவது, அதை வியாபிக்க வேண்டும், அதை பரவலாக்கம் செய்ய வேண்டும், எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியதாக அமைக்க வேண்டும் என்று சிந்திப்பது. ஒவ்வொருவரும் டாக்டர்களாக படித்தவர்கள், பொறியியலாளர்களாக படித்தவர்கள், கலைஞர்களாக படித்தவர்கள், அவற்றை உலகுக்கு விரிவாக்கம் செய்ய வேண்டும். உலக மக்கள் எல்லோருக்கும் பயன்படுத்தக்கூடியதாக, உபயோகம் பெறக்கூடியதாக ஆக்கி நாங்கள் உதவி கொள்ள வேண்டும். அதை விரிவித்து நமக்கு காட்டுவது மயிலிலே அறிவாகிய விநாயகப் பெருமானிலிருந்து உணர்த்துகின்ற அருமையான காட்சி அனைவருக்கும் பயன்பட வேண்டும் என்று பிரார்த்தித்து, இன்றைய உபயக்காரர்களுக்கு அருமையான ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைய பெற்றிருக்கிறது. மயூரேச கணபதியினுடைய காட்சி
பெயர்களோடு கூட உபயக்காரர்களுடைய பெயர்களோடு கூட அது அமைந்திருக்கின்றது. மிகச் சிறப்புடையது என்று தெரிவித்து இந்த உபயங்களை மேற்கொண்டவர்கள், வழிபாடு செய்தவர்கள், இங்கு இந்த அருமையான பாடலை பாடிய செல்வி அவர்கள், நடனம் செய்தவர்கள் எல்லோருக்கும், வழிபாடு செய்த சிறுவர்கள், மாணவர்கள், பெரியோர்கள் எல்லோருக்கும் கல்வி சிறப்பும் உயர்வும் கிடைக்க வேண்டும் என்று ஆசீர்வதிக்கிறோம். நம பார்வதி